அசாலி மதரசாவுடைய இந்த காலத்திலேயும் இந்த மதரசாவுக்காக துவா செய்ய வேண்டும் ஹாஜிகள் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த ஹஜ்ஜை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் துவாக்கள் கபூலாகக்கூடிய சிறப்பான ஒரு மஜ்லிஸ் என்று சொன்னால் அது மிகையல்ல. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே அந்த அமைப்பு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக ஹஜ் செய்யக்கூடிய நாம் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய ஹஜ் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறாங்க, வாஜிபுல் ஹஜ் வல் உம்ரத்துல் இல்லா. ஹஜ்ஜையும் உம்ராவையும் யாருக்காக நிறைவேற்றுங்கள்? அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. வேற உலக பகத்துக்காகவோ நம்மை ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ மற்ற மற்ற வகையில் நாம் புகழப்பட வேண்டும் என்பதற்காகவோ நீங்கள் செய்யாதீர்கள். உங்களுடைய ஹஜ் யாருக்காக இருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு நாம் செல்லும் பொழுதுதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது. அதற்கு சொல்லி காட்டணும் போல. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய உம்ராவுக்கு போகக்கூடிய நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் ஹாஜத்து நபி தொழுது, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில ஹஜ்ஜுடைய நசீபை தருவாயாக. நாங்கள் ஹஜ்ஜுக்காக நியத்து செய்திருக்கிறோம். எங்களுடைய ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களும் சிறப்பாக செய்வதற்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸை தருவாயாக என்று 2 ரக்காத் தொழுது நாம் துஆ செய்து வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது இஹ்லாஸ் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆலி உலமாக்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸை 100 தடவை ஓதணுமா. மன தூய்மை வர வேண்டும் என்பதற்காக, இஹ்லாஸோடு நம்முடைய அமல்கள் எல்லாம் அமைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் என்ன ஓதணுமா? சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ்னா இது குல் அல்லாஹு அஹத். அந்த சூரத்துல் இஹ்லாஸை 100 முறை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிக்கொண்டு வர வேண்டும். அப்படி ஓதிக்கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அமல்களிலே இபாதத்துகளிலே இஹ்லாஸ் உண்டாகும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ஹாஜிகள் அதை செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜுடைய காலகட்டங்களிலே அது பிரயோஜனமாக இருக்கும் என்ற நல்ல நோக்கத்திலே சூரத்துல் இஹ்லாஸை இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து ஒரு 100 முறை நாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இஹ்லாஸாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக நாம் ஹஜ்ஜுக்கு சென்று நாம் திரும்பும் பொழுது நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையிலே நாம் வர வேண்டும். நாம் கேட்கக்கூடியதோ அல்லாஹ் கபூல் செய்யணும். நான் ஒரு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், காபாவை பார்த்தவுடன் நாம் கேட்கக்கூடிய துஆ என்ன துஆ? காபத்துல்லாவை முதல் பார்த்தவுடன் நாம் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ் இந்த காபாவுடைய சிறப்பை அதிகப்படுத்துவாயாக, இந்த காபாவுடைய சிறப்பை நீ அதிகப்படுத்துவாயாக என்று அந்த காபாவுக்காக நாம் துஆ செய்து பிறகு எப்படி நாம் கேட்போம்? யா அல்லாஹ் இந்த காபாவை பார்த்த இந்த நேரத்திலிருந்து நான் மரணிக்கின்ற வரை கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு வரும் பொழுது ஹஜ்ஜுடைய காலங்களிலே உம்ராவுடைய காலங்களிலே நாம் செய்த துஆக்களையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்குகிறார். நம்முடைய ஹயாத் வரைக்கும் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஹாஜிகள் எப்பொழுதுமே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்களுடைய துஆ அவருடைய ஹயாத் வரைக்கும் கபூலாகக்கூடிய நிலையில் அவருடைய ஹஜ் உம்ரா இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக நம்முடைய உள்ளத்தை இஹ்லாஸ் படுத்திக் கொள்ள வேண்டும், மன தூய்மையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலகட்டத்திலே முதலாவதாக நாம் உம்ராவை பற்றி நிறைய தெரிந்திருக்கிறோம். ஆனால் ஹஜ்ஜுடைய அந்த காலங்கள் மிக முக்கியமானது. அந்த காலத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிக்காட்டி இந்த ஹஜ்ஜுடைய குர்சூஸை இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்யலாம். பிறை 8 துல்ஹஜ் பிறை 8 அன்று நாம் எல்லோரும் மக்காவிலே இஹ்ராம் கட்டி மினாவுக்கு செல்வோம். மினாவை நாம் பார்த்தோம், உம்ராவுக்கு போயிருக்கும் போது மினாவை பார்த்தோம். நிறைய டென்ட் போட்டிருக்கும், பல ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் இங்கே போடப்பட்டிருக்கும். அந்த மினா டென்ட்டிலே விரிவாக ஆட்கள் தங்க வேண்டும் என்று சொன்னால் 10 பேர் தான் இருக்கலாம். நல்ல விசாலமா இருக்கணும் சொன்னால் 10 பேர் தான் இருக்கலாம். ஆனா அந்த டென்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல மக்களுடைய நெருக்கடினால அது 30 பேராக இருக்கலாம், 40 பேராக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு
அங்க சூழ்நிலை ஒருவருடைய தலை ஒருவருடைய காலுக்கு இருக்கும். இங்கிட்டு பறந்து படிக்க முடியாது, இங்கிட்டு பறந்து படிக்க முடியாது. எப்படி கவர்ல போய் வச்சவன மனிதனோட நிலை இருக்குமோ அதுபோல அந்த இடத்திலே அவர்கள் ரொம்ப சுருக்கமான அந்த ஒரு நிலையை தரும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்முடைய பயிற்சி அது. வினாவிலே நாம் அங்கே சென்று பிற எட்டென்று சென்று லுஹரு, அசரு, மகரிபு, இஷா, சுபு அங்கே தொழுதுவிட்டு அங்கே வினாவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரே பயான் நடக்கும், ஒரே திக்ர் நடக்கும், துஆக்கள் நடக்கும். இந்த ஹஜ்ஜில் நீங்க பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாமே ஓப்பன் ஏரியா தான், எல்லாமே வெளியிறக்கமா பாடாங்கள் தான் எல்லாம் நடக்குது. ஹஜ்ஜுடைய அந்த இடங்கள்ல பூரா பார்க்க எதுவுமே எல்லாம் பாடாங்க. அப்ப அங்க வினாவில் நாம் தொழுது விட்டு பிறை 9 அன்று அரஃபாவுக்கு போயிடும். பிறை 9 அன்று அரஃபாவுக்கு போயிடும். சில பேர் காலையில ஸ்கூல் விட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அரஃபாவை இருக்க வேண்டிய நேரம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு நேரம் அங்க நாம் இருக்கணும். பெருமானா சொல்லி காட்டுவார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அரஃபாவோட தங்காம வந்துட்டாருன்னா அவர் ஹஜ்ஜு கூடாது. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா என்று சொல்லுவார்கள். ஆக அந்த வகையிலே லொஹரையும் அசரையும் அங்கே ஜம்மு செய்து தர வைக்கப்படும். சொல்லு வச்சு முடிச்சதோட ஒவ்வொரு டென்ட்லையும் துவா வருவாங்க. சுபஹானல்லாஹ், மணிக்கணக்கான துவா, மணிக்கணக்கான துவா. அழுது 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 மக்கள் அங்கே துவா கேட்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளவு கல் நெஞ்சம் படைத்த மனிதனாக இருந்தாலும் கூட அப்படியே அழைக்கிறோம். ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு மிகப்பெரிய பாவி யார் தெரியுமா? எந்த ஒரு மனிதன் அரஃபாவிலே இருந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் ஒருவருக்கு வந்தால் அது பெரிய பாவி சொல்வார். அரஃபாவில் கேட்ட துஆக்கள் உடனே கபூலாகும் என்ற மன ஓர்மை வர வேண்டும். அப்ப அரஃபாத் மைதானத்திலே ஒரு மனிதர் துஆ செய்து விட்டார், அல்லாஹ் தஆலா அவருடைய துஆ கபூல் செய்வார். நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்காக மக்கள் எல்லாம் புறப்பட்டு போறாங்க. அரஃபாவில் போய் அல்லாஹ் போய் கையெழுந்து கேட்கணும். நம்முடைய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று அரஃபாவுக்கு புறப்பட்டு போறாங்க. அந்த அரஃபாத் மைதானத்துல தான் நீங்க பார்க்கலாம், மஹ்ஷர் மைதானம் மாதிரி இருக்கு. மஹ்ஷர் மைதானம் மாதிரி எல்லாரும் ஒரே உடை, யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே வெளியில ஆடைகள் உடுத்திருப்பாங்க. நம்ம ஊர்காலம் பார்த்து தெரியும், இது பார்த்தா வேற யாரா இருப்பாங்க. ஆக அந்த இடத்துல இருந்து அரஃபாவுடைய அந்த லுஹரையும் அஸ்ரையும் அங்கே ஜம்மு செய்து தொழுது விட்டு நாம் துஆ செய்து விட்டால் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கடமை நீங்கிவிட்டது. ஹஜ்ஜாபுல அதனால அந்த அரஃபாவில் தான் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதணும், 4 கலிமா ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம ஓதிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும், இஸ்திக்ஃபார் ஓதிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சில பேருக்கு கை ஏந்தன கையை அப்படியே கீழே ஒழுகாது, மணிக்கணக்கில் அழுது அழுது தாரதாவையா கண்ணீரா சட்டையா நடந்துவோம். மனிதனுடைய நிலையை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு பார்க்கிறான், என்னுடைய அடியான் கையேந்தி எவ்வளவு அழுகிறாங்க, அல்லாஹ் பெருமிதப்படுகிறான். ஆக அரஃபாவில் மிக முக்கியமாக நீங்கள் ஹாஜிகள் கேட்கக்கூடிய துஆ பாவ மன்னிப்பை கேட்பதோடு நம்முடைய மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பை அல்லாஹ் நீ அளிப்பாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த மதரசாவுக்காக துஆ செய்ய வேண்டும். மதரசா இமாம் கசாலி மிக விரைவிலேயே நல்ல ஒரு கட்டட அமைப்பில் இது வர வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பகுதிக்கு இல்மை போதிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அந்த இடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த துஆ கபூலாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாங்கள் ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மதரசாவில் நடத்துகிறோம் என்று சொன்னால், ஒரு மதரசாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய துஆக்கள், அந்த ஹாஜிகளுக்காக நாம் குர்சு செய்து அவர்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அந்த துஆவுக்கு மகத்துவம், மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த அரஃபாவில் துஆ செய்யும். அந்த அரஃபாவில் நாம் துஆ செய்து முடித்ததோடு நாம் அடுத்து போக வேண்டிய இடம் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவுக்கு போன அடுத்து முஸ்தலிஃபாவில் அங்க மகரிபு இஷா அங்க தொழுகாம அரஃபாவில் தொழுகாம முஸ்தலிஃபாவுக்கு போயிடணும். மாறி இஷா தொழுகிறது எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. அங்க போய் தங்கி இருந்து மாறி இஷா ஜம்மு செஞ்சுட்டு சுபஹ் தொழுது இஷ்ராக் தொழுதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஹாஜிகள் போவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருந்து போகும்போது சில நேரங்கள் நேரத்தோடு கூடி போயிடுவாங்க. அது அவருடைய அமைப்பை பொறுத்து. அந்த முஸ்தலிஃபாவில் தான் நம்ம என்ன செய்யணும்? இருந்து கல் பறக்கணும். சைத்தானுக்கு கல் அடிக்கிறதுக்கு 70 கல் என்ன செய்யணும்? பறக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்மளாம் முஸ்தலிஃபா மஷாருல் ஹராம் பள்ளிவாசல் பக்கத்தில் போய் இருந்தோமா இல்லையா?
மகரிப் இஷா போய் தொழுதுட்டு நம்ம ஒரு விருந்தெல்லாம் சாப்பிட்டு வாசலுக்கு வந்தோம். அந்த பள்ளியெல்லாம் பார்க்க முடியாது ஹஜ் டைம்ல, அவ்வளவு ஜனக்கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல போகும்போது ரோட்ல தான் படுத்து கிடந்தோம். ரோட்ல பஸ்ஸை நிப்பாட்டிட்டு ரோட்டு ஓரத்துல தான் படுத்து கிடந்தோம். முஸ்தலிஃபாவில் பல மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும், பாங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு கூட்டம் வர வர என்ன செய்வாங்க, பாங்க சொல்லி தொழுதுகிட்டே இருப்பாங்க. பாங்க காமல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. உண்மையிலேயே அந்த பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு காட்சி அந்த முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடிய அந்த நேரம். அதனால அங்கே சிறு சிறு கற்களை நாம் என்ன செய்வோம், துவக்கி கொள்ளணும். அடுத்த நாள் காலையில பிறை 10 அன்று தான் நம்ம என்ன செய்யணும், நேர வினாவுக்கு வந்து அங்கிருந்து பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், கிளம்பி போவோம் 10 அன்னைக்கு. அது 10 அன்னைக்கு காலையில நம்ம போகும்போது சரியான கிரௌடா இருக்கும், சரியான கூட்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் லேட் பண்ணி அவங்கள நம்ம கூட்டிட்டு போறது கையில் என்ன செய்வாங்க, நம்முடைய சபாஹஞ்சி என்ன செய்வாங்க, நம்மளை பருவப்படுத்தி நாங்கள் சொல்ற டைமுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அழகா நம்ம போய் என்ன செய்யலாம், அழகா அந்த சைத்தானுக்கு 7 கல்லை வீசிட்டு, கல் வீச போகும்போதோட கையை விடுவோம், ரொம்ப ஓங்க விடுவோம், கையில் வச்சுட்டு இப்படிதான் வீசணும். சில பேர் அங்கே போய் பார்த்தா சில வீடியோவில் பார்ப்போம், செருப்ப கலட்டி வீசுறது, குடையை தூக்கி வீசுறது, இந்த மாதிரி காட்சியை தான் நம்ம பார்ப்போம். என்னமோ சைத்தாங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த கல் வீசுறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நம்மகிட்ட இருக்கிற சைத்தான விரட்டுறது, நம்மகிட்ட இருக்கிற சைத்தான விரட்டுறது தான் அந்த கல்லை வீசுறதுடைய நோக்கம். பொய் சொல்ல சைத்தான் ஓடுறான், புறம் பேசுற சைத்தான் ஓடுறான், பித்தனாட்டமான சைத்தான் ஓடுறான் என்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சைத்தான விரட்டுறது தான் அந்த கல் வீசுறதுடைய நோக்கம். ஆக அந்த இடத்துல போய் நம்ம சைத்தானுடைய கல் வீசிட்டு துவா செஞ்சுட்டு அந்த அன்னைக்கு வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்தேன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, உலகத்துல எத்தனையோ பயணங்கள் மேற்கொள்றோம், எத்தனையோ பயணங்கள் மேற்கொள்றோம். ஆனா அந்த பயணங்களை பத்தி ஒரு நேரம் சொன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும், 2 நேரம் சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கும், 3வது நேரம் நம்ம பயணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம் சொன்னா ஆள் நம்ம விட்டு ஓடி போயிடுவாங்க. உதாரணத்துல ஒரு ஆள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு, அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க, அங்கெல்லாம் பார்த்தா அப்படியா இருந்துச்சு, அப்படியா சந்தோஷமா இருந்துச்சா. 2வது சரி போகுது, அண்ணே அமெரிக்கா அப்படியா, 3வது அமெரிக்கன் வாய் எடுத்தாவும் போகுது, ஒரே ஓட்டமா ஓடிவோம். ஆனா இந்த ஹஜ்ஜுடைய அந்த பயண வரலாறு இருக்குது, உம்ராவுடைய பயண வரலாறு இருக்குது, அதை நீங்க திரும்ப திரும்ப பேசினாலே உங்களுக்கு அது தடைவாகலாம். உம்ராவுல ஹஜ்ஜில யாரெல்லாம் சகோதரர்களாக நண்பர்களாக பழகிப்பட்டார்களோ அவங்க ஹயாத் வரைக்கும் அவங்க நண்பர்கள் தான், அவங்க மறக்க முடியாது. நீங்க பாருங்க, நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கொடை நம்பருக்கு வரணும், நீங்க ஹஜ்ஜுக்கு போறவங்கலாம் இருக்கிறீங்க, புறா போறவங்களாம் இருக்கிறீங்க, வாங்க வந்து அந்த துவாவில் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வேலையும் விட்டு வந்துட்டீங்கன்னா இல்லையா, இதுதான் அந்த பாசம் அனைத்து, அதுதான் அந்த அந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய அந்த சூப்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய ஹயாத் வரைக்கும் நீடிக்க செய்வானாக. ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த 10வது நாள் நாம் சைத்தானை கல்லெடுத்துட்டு குர்பானிக்காக நம்முடைய காசு கட்டிடுவோம். அந்த டைம் சொல்லுவாங்க, அந்த குர்பானி டைம் அரைக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம தலைமுடி அரைக்கிட்டு ஆடையை கலைஞ்சிடலாம், எஹ்ராம் பண்ணிடலாம். அன்னைக்கு இரவு தவாஃப் தியாகத்துக்கு நம்ம போய் அந்த ஹஜ்ஜுடைய அந்த கடமைகளை முடித்துவிட்டு திரும்ப மீண்டும் நாம் மினாவுக்கு வந்து விட வேண்டும். அடுத்த நாள் 11வது நாள் சைத்தானுக்கு கல்லடிக்க போனோம். எத்தனை முறை? 7 முறை அடிக்க போனோம். 3 சைத்தானுக்கு லோஹருக்கு பிறகு, சுபுக்கு பிறகு இல்லை, லோஹருக்கு பிறகு போனோம். லோஹருக்கு பிறகு போய் சின்ன சைத்தான்ல இருந்து 7 நடு சைத்தான் 7 பெரிய சைத்தான் 7 இப்படி வந்து நேரமாக விட்டு வருவோம். அடுத்து 12வது நாள், 12வது நாள் அதே மாதிரி லோஹருக்கு பிறகு சைத்தான் கல்லடிக்கணும். நாம் முடிந்தால் அசருக்கு முந்தி புறப்புக்கு ஹரமுக்கு வந்துடலாம். அது அசருக்கு பிறகு லேட் ஆகிடுன்னு சொன்னா அடுத்த நாள் வரைக்கும் நம்ம இருந்து 13 வரைக்கும் இருந்து கல்லெடுத்து தான் அந்த செய்து வரணும். இதான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான சூழ்நிலைகள். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலையுமே நம்ம தாமதிச்சிடக்கூடாது. அழகான முறையில் நமக்கு என்ன கைடு சொல்றாங்களோ, நம்ம கூட்டிட்டு போறவங்க சபாஹாஜி நமக்கு எப்படி ஐடியா சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம கேட்டு போனோமாக்க நிச்சயமாக நம்முடைய காரியங்கள்லாம் ரொம்ப லேசா இருக்கும். அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத்தவர்கள் சொன்னது போல நாம் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய நாம் கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான கட்டுச்சாலை என்னது, தக்வா. அல்லாஹ் என்ன சொன்னா, வதஸவ்வது ஃபைன்ன கைர ஸாதி தக்வா மின்கும். நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த கட்டுச்சாதத்திலே மிக சிறந்தது தக்வா என்று சொன்னார்கள். தக்வா என்று சொல்லுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால தக்வாவோடு நம்முடைய ஹஜ்ஜுடைய அந்த அமல்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மனசுல நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான அமைதி ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஒரு ஹாஜி எப்பொழுதும் ஏழையாக மாட்டார். ஹஜ்ஜுக்கு போய் வந்தவங்க எப்போதுமே வறுமை கோட்டுக்கு கீழே செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்வாக வைத்திருப்பான், கண்ணியமாக வைத்திருப்பான். ஆக நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது எதற்கு என்று சொன்னால்
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்காக தான் சொல்கிறோம். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வாக்கியத்தை கொடுத்து பொருளாதார வசதியை கொடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போய் வரக்கூடிய அந்த செலவுகளுக்கெல்லாம் எல்லா வசதியும் இருந்து ஒரு மனிதர் ஹஜ் செய்யாமல் மரணித்து விட்டார். ரஹ்மத்துல் ஆலமீன் அகில உலக மக்களுக்கும் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டார்கள், அவர் யூதராகவோ நஸ்ரானியாவோ மரணிக்கிறார். எல்லா வசதியும் இருந்து போகிறார். அதனால அருமையான சகோதர சகோதரிகளை என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஒவ்வொரு வக்திலையும் கேட்கணும். யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு. நான் அடிக்கடி சொல்லுவது, நம்முடைய மதரசாவில ஹஜ்ஜுடைய குர்சூஸ் நடத்திட்டு இருக்கோம். நடத்திட்டு இருக்கும் போது நம்முடைய சொந்தக்கார பையன் ஒரு பையன் அது வந்து நானும் கலந்துக்கிறவான்னு கேட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயத்தை, வந்து கலந்துக்கப்பான்னு சொன்னோம். அவர் வந்து சும்மா எதார்த்தமா வந்து உட்கார்ந்தாரு அந்த ஹஜ் குர்சூஸ்ல. உள்ள ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, மாறி போயிட்டு வீட்டுக்கு போறாரு. மாறி போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குது மதரசான்னு கேட்கிறாரு. மதரசால இந்த மூரா குர்சூஸ் நடக்குது, நாங்களும் வரலாமான்னு கேட்கிறாரு. தாராளமா வரலாம். வந்து உட்கார்ந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு குர்சூஸ்லாம் முடிஞ்சு இஷா தொழுகை பள்ளிவாசல போய் தொழுதுட்டு ஹாஜத் நஃபில் தொழுவாங்க. 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழு வச்சு எல்லாரும் துவா செஞ்சோம். துவா செஞ்சுட்டு எல்லாரும் சபை கலந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒரு வாரம் சென்று அந்த பையன் வந்தவர் சொன்னாரு, எனக்கு ஹஜ்ஜு கலந்து சொன்னாரு. அவருக்கு ஹஜ்ஜு நாட்டமே இல்லை. அவர் யோசனையோட பண்ணல, ஹஜ்ஜுக்கு போகணும் யோசனையோட பண்ணல, சும்மா உட்காந்து கேட்கறதுக்காக போய் உட்கார்ந்தவர். அதே மாதிரி இந்த மகரிபுக்கு வந்தாரு, வீட்டுக்கு போறவர். அவரு போயிட்டு இஷாவுக்கு வரும்போது பாஸ்போர்ட் கொண்டாந்து போறாரு, ஊராவுக்கு நான் வரணும். அப்ப அல்லாஹ் நாடித்தான ஒரு செகண்டான கருவை மாத்திடுவாங்க. ஆனா ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ அல்லாஹ் நமக்கு நாட்டத்தை ஏற்படுத்தி விட்டால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தாமதிக்க கூடாது. சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று நமக்கு தெரியாது. அதனால இந்த வாய்ப்புகள் வரும்பொழுது உடனே நம்ம என்ன செய்யணும், அதை கேட்கப் பண்ணிக்கிட்டு அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் முடித்துக் கொண்டு நீங்கள் மதீனாவுக்கு சென்று நம் உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு போய் எப்படி போய் நிற்கிறீங்க, எவ்வளவு நிற்கிறீங்க, ஹாஜியா போய் நிற்கிறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹி ரவுதாவுக்கு முன்னால போய் ஹாஜியா போய் நிற்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வாழ்க்கையில் அவர்கள் செய்தது ஒரே ஒரு ஹஜ் தான், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்த அந்த ஹஜ், அவங்களுக்கு முன்னால நம்ம ஹஜ்ஜை முடிச்சுட்டு போய் அவருடைய தியானத்துக்காக நிற்க போகும்போது நம்முடைய மனசு அடையக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு சிறப்பு வேற எங்கேயுமே இல்லை. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில உதாரணமா அந்த ரவுதாவை நம்ம நினைச்சு பார்த்தாவே அதனுடைய கண்கள்லாம் அப்படி ஒன்றும் குளிர்ச்சியா இருக்காது. நம்மளாம் போய் அந்த நேரத்துல போய் எவ்வளவு சந்தோஷமா போய் உட்கார்ந்துருக்கோம். அந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காது, அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி அங்கிட்டு நுழைஞ்சு எப்படியெல்லாம் போய் அந்த இடத்த போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆர்வப்பட்டு போய் அங்க இருந்து நம்ம தொழுதுக்கு வரும்போது அதோட மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரசூலுல்லாஹி ரவுதாவுடைய பக்கத்துல நம்ம தொழுதுக்கு வந்தோம். சொன்னாலும் இல்லையா, என்னுடைய வீட்டுக்கும் நம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் ரவுதத்துல் ரியாதுல் ஜினான், சொர்க்க பூங்காக்களில் ஒன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்க பூங்காவில் அல்லாஹ் நம்ம போய் தொழுது வந்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வந்து பெரிய ஞாபகத்துங்கிறத நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அந்த இடங்களிலே நாம் உலக மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக துஆ செய்ய வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். யாரெல்லாம் நம்மிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ அத்தனை பேர்களுக்காக நம்ம அந்த இடத்துல துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் அங்கீகாரமாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அல்லாஹ் தஆலா புனிதமான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அந்த நசீபாக்கி தருவானாக. இப்பதான் என் மரும உம்ராவுக்கு வந்திருக்காரு, அந்த ஒரு வாரம் தான் இப்பதான் உம்ராவுக்கு வந்திருக்காரு. நம்மளாம் உம்ரா போயிட்டு வந்துருக்கோம், இப்போ ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்படி எல்லாரும் ஹாஜிகள் உம்ராவுக்கு போனவங்க, உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க, உம்ராவுக்கு திரும்ப ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாரும் சபையில நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக, உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. ஹஜ்ஜில் போய் நல்லா அழுது அழுது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. காபாவிலேயும்
மற்ற இடங்களிலேயும் சரியான முறையில் அந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபை தருவாராக. இந்த நேரத்தில் துஆ செய்வதோடு நீங்கள் எல்லோரும் இந்த மதரசாவுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த பகுதியிலே இமாம் கசாலி மதரசாவை அல்லாஹ் சிறப்போடு இதை அமைய வேண்டும் என்பதற்காக துஆக்கள் எங்கெல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது இதையும் சேர்த்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஞாயிற்றுக்கிழமை நேரம் எல்லாரும் வேலை வட்டிமா இருப்பீங்க. அப்படி இருந்தும் இந்த மஜ்லிஸ்க்கு நீங்கள் எல்லாரும் வந்த நோக்கத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய அமலை கபூல் செய்வானாக. நீங்கள் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுத்து நிறைந்த செல்வத்தை கொடுத்து நோயற்ற வாழ்வை கொடுத்து அல்லாஹ் தஆலா புனித ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. யாரெல்லாம் இந்த வருடத்தில் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக. அன்று பிறந்த பாலகனை போல மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.